வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தொகுதி பங்கீடு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாஜக வந்து 55 சீட்டு கேட்டாங்க. ஆனா 23, 25 குடுக்குற மாரி தான் ஏடிஎம்கேல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னு தெரியல ஒண்ணும். என்ன காரணம்னா, அண்ணாமலை இப்ப தனிச்சு நின்னாலே வந்து கண்டிப்பான முறையில ஒரு 50 தொகுதியாவது ஜெயிக்க முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை கொண்டு வந்துட்டாரு. இப்ப இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஎம்கே வந்து 23, 24ன்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பருப்பெல்லாம் இப்ப கிடையாது. இதே அண்ணா பாஜகவுல வந்து அண்ணாமலை வர்றதுக்கு முன்னால 4 சீட்டு 5 சீட்டு கொடுத்தாலே அதுவே அதிகம் தான். அதுல வந்து மாற்று கருத்து நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அப்ப இருந்த ஆளுங்கெல்லாம் வந்து அப்படித்தான் கட்சியை வச்சிருந்தாங்க. இத பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? அதிமுக காரங்க வந்து இந்த திருப்பரங்குன்றம் தீப ஏத்துற சப்ஜெக்ட்டுக்கு உள்ள வரவே இல்ல. ஒண்ணு 2 ஒண்ணுதான். அதாவது அண்ணன் தம்பி கட்சி தான். திமுகவும் அதிமுகவும். இது ஒண்ணு எம்ஜிஆர் இருக்கிற கட்சியோ ஜெயலலிதா இருக்கிற கட்சியோ கிடையாது. எடப்பாடி இருக்கக்கூடிய கட்சி தானே. இந்த பக்கம் முத்துவேல் கருணாநிதினு ஒருத்தர் தெரிகிறாருல்ல, அவர் ஒருத்தர். என்ன இதுல ஒரே ஒரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த கட்சி கருப்பு சட்டையை போட்டு கோயில் அடிப்பேன், இவன் விபூதி வச்சுட்டு கோயில் அடிப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் பார்க்க முடியாது. ஆனா தனிப்பட்டு வந்து பாஜக நின்னாலே போதும், நமக்கு எப்பயாவது தனி பெரும்பான்மை காட்டணும். சும்மா உதாரணம் விட்டு வந்து கூட்டணி 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 என்னைக்குதான் அப்புறம் பாஜக எந்த விடுதலுக்கும் தெரியும். அது இன்னைக்கெல்லாம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கோபத்துல இருக்காங்க திமுக மேல. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து செழிப்பா இல்ல. இன்னைக்கு வந்து ஓரளவு வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு இருக்குன்னா அது வந்து அண்ணாமலை மேலதான். மறுபடியும் வந்து அண்ணாமலை கொண்டு வந்து அண்ணாமலை மூலியமா வந்து பாஜகவை கொண்டு வந்தா தனிப்பட்டனாலே வந்து 100 சீட்டாவது ஜெயிக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85
44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளே, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும். உறவுகளே, நம சிவாய.